நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். தற்பொழுது சுழற்சியானது தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் நிலவி கொண்டிருப்பதை உங்களாலேயே தெல்ல தெளிவாக பார்க்க இயலும். அதை சுட்டிக்காட்டும் வகையில் நான் வட்டமிட்டு காட்டியிருக்கேன். இந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்த வரையில் அது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சரி, அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலும் சரி மேற்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது. ஆகையினால் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் இன்று நள்ளிரவு, இரவு அல்லது நாளை அதிகாலை, காலை நேரங்களில் மீண்டும் அடுத்த சுற்று மழையானது பதிவாக தொடங்கலாம். இன்றைக்கு தேதி 17/1/2025. நாளைக்குனா 18/1/2025 அன்று இலங்கையின் கிழக்கு கடலோர பகுதிகளின் கடலோர மாவட்டங்களின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். மட்டக்களப்பு, முல்லைத்தீவு, திருகோணமலை, யாழ்ப்பாணம், அம்பாறை மாவட்டத்திலும் நிச்சயமாக மழையானது பதிவாகும். இது தொடர்பான எழுத்துப்பூர்வமான தகவல்கள் அடங்கிய ஒரு பதிவை சில மணி நேரங்களுக்கு முன்பாக நமது முகநூல் பக்கத்திலும் அதே போல் நமது எக்ஸ் தளத்திலும் நான் பகிர்ந்திருக்கேன். வட தமிழகத்தில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. ஆப்வியஸ்லி தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக மழையானது பதிவாக தான் போகுது. இந்த சுற்றிலும் தென் தமிழக தென் கடலோர மாவட்டங்களில் அங்குமிங்குமாக மழையானது பதிவாகும். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் குறிப்பிட்ட சொல்லும்படியான அளவு மழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் எங்கேயுமே பெரிய அளவில் நம்மளால் ஆக்டிவிட்டீஸை பார்க்க முடியல. ஆனால் நெல்லை மாவட்ட மேற்கு பகுதியான ஊத்து பகுதியில் 72 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. அதை ஒட்டி இருக்கக்கூடிய மாஞ்சோலை, காக்காட்சி அணை மாதிரியான இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது. அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நெல்லை மாவட்ட மேற்கு பகுதிகளில் மழையானது பதிவாகும். நெல்லை மாவட்ட உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாக வாய்ப்புகள் என்பது உண்டு. அடுத்த சுற்று என்பது 2 நாட்கள் தான் நான் சொல்கிறது மேக்சிமமாக. தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 3 நாட்கள், 18, 19, 20. இந்த 3 நாட்களிலும் தென் தமிழகத்திற்கு மழை வாய்ப்புகள் என்பது உண்டு. தென் கடலோர மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது உண்டு. வட தமிழகத்தில் வடகடலோர மாவட்டங்களில் டெல்டாவை கூட நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டாலுமே ஜனவரி 18 மற்றும் 19 இந்த 2 நாட்கள் தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. குறிப்பாக நாளைக்கு இலங்கையில் மழை பதிவாக தொடங்கிய பின்னர் டெல்டாவில் மழையானது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க தொடங்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியான வேதாரண்யம், கோடியக்கரை மாதிரியான இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியான முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் தலைஞாயிறு, திருப்பூண்டி மாதிரியான இடங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். வேளாங்கண்ணி, தெற்கு பொய்கை நல்லூர், நாகப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகள், திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்னா 18 அல்லது 19ஆம் தேதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு. அந்த 2 நாட்களிலும் கூட மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு, நான் மேற்குறிப்பிட்டிருக்கக்கூடிய இடங்களில். அதே போல் காரைக்கால் மாவட்ட பகுதிகளில் பூம்புகார், சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளிலும் அங்கங்கே மழையானது பதிவாகும். கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட தஞ்சாவூர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 18ஆம் தேதி வாக்கில் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். கிழக்கு திசை காற்று மிக சிறப்பாக பழவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் குவிவதன் தாக்கத்தினால சென்னை மாநகருடைய வடக்கு புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். தெற்கு புறநகர் பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளில், விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளில், புதுச்சேரி மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு. ஆமாங்க, நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாண்டிச்சேரியில் மழை பதிவாகுமான்னு. ஜனவரி 18 மற்றும் 19ஆம் தேதிகளின் வாக்கில் ஆங்காங்கே மழையானது பதிவாகலாம். 19ஆம் தேதி கொஞ்சம் வீக்கான மழை பதிவாகலாம். 18ஆம் தேதி ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். வலுவான மழை சில நிமிடம் பதிவாகி அதன் பிறகு கேப் விட்டு மறுபடியும் ஓரளவிற்கு வலுவான மழை பதிவாகலாம். அப்படி இல்லைங்கும்பொழுது தூறல் மழை, சாரல் மழை அது அப்படியே கண்டினியூ ரெக்கார்ட் ஆகிட்டு இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். உட்பகுதிகளில் ஜனவரி 19ஆம் தேதி வாக்கில் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கும். நம்ம நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளில் கூட மழை எதிர்பார்க்கலாம். ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில், அந்தியூரை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில், கோபிச்செட்டிப்பாளையத்தில் கூட மழையை எதிர்பார்க்கலாம். கங்கவல்லி மாதிரியான பகுதிகளை நான் நேற்றைய தினமே மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி கிழக்கு திசை காற்றுலாம் ஊடுருவுதுன்னா ஜவ்வாது மலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய இடங்களும் பலனடையும். அதனால் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். வேலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது நிச்சயமாக பதிவாகும்.
இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க, சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை. கங்கவல்லி மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில், தம்மம்பட்டி மாதிரியான இடங்களில், அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம கொல்லிமலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம். நாமக்கல் மாவட்டத்தில் கூட ராசிபுரம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் ஜனவரி 19ஆம் தேதி வாக்கில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம். விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளாக இருக்கட்டும், ராஜபாளையத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது பதிவாகும். அதே போல் மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். சிவகங்கை மாவட்டத்தில், புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது. ஸோ இது தொடர்பான தகவல்களை நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் டிஸ்கஸ் செய்யலாம். ஸோ பொதுவாக நான் சொல்கிறது 2 நாட்கள் தான் இது ஒரு ஆக்டிவ் ஸ்பெல்லாக இருக்க போகுது வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். 18ஆம் தேதி ஓரளவிற்கு மழையானது பதிவாகும். ஸோ எந்த அளவிற்கு மழை பதிவாகுதோ அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். அறுவடை பணிகள் சில இடங்களில் நடந்து கொண்டு இருப்பதனால இந்த மழை ஒரு இடையூறாக கூட தோன்றலாம் சில நபர்களுக்கு. பட் இயற்கையில் இதுவும் ஒரு அங்கம் தான். இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் தீரணும். இயற்கை என்ன கொடுக்கணும்னு நினைக்குதோ அதை கொடுத்துட்டு தான் போகும். இதை யாராலையும் தடுக்க முடியாது. அதன் பிறகு நம்ம லாஸ்ட் 24 ஹவர்ஸ் ரெயின்ஃபால் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் 72 மில்லிமீட்டர், நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் 67 மில்லிமீட்டர், காக்காட்சி அணை திருநெல்வேலி மாவட்டம் 51 மில்லிமீட்டர், மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் 40 மில்லிமீட்டர். இதற்கு அடுத்தபடியாக பாபநாசத்தில், இதுவும் திருநெல்வேலி மாவட்ட பகுதி தான், 1 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. முதல் 4 இடங்கள்னு சொல்கிறத விட மேஜராக மழை பதிவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதினா அது நெல்லை மாவட்ட மேற்கு பகுதி தான். ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கண்டிப்பாக நெல்லை மாவட்ட மேற்கு பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது. இலங்கையில் இருக்கக்கூடிய நண்பர்களாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது 18, 19ஆம் தேதிகளின் வாக்கில். ஸோ கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. சில இடங்களில் ரொம்ப வலுவான மழை கூட பதிவாகலாம். டிபெண்ட்ஸ், காற்று எப்படி குவியுதோ அதனை அடிப்படையாக கொண்டது தான். மீண்டும் அடுத்த சுற்று மழை இலங்கைக்கு இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா இந்த ஜனவரி மாத இறுதியில் இருக்கிறது. அது எப்படி இருக்குங்கிறத இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம காணொலிகளை பதிவு செய்யும் பொழுது இந்த மாத இறுதியில் பதிவாகக்கூடிய அந்த மழை சுற்றில் தமிழகம் பெனிஃபிட் அடையுமா அப்படிங்கிற தொடர்பாகவும் சில பல விஷயங்களை பேசலாம். அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்து கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள நான் காத்திருக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.